ஹலோ ஆல், வெல்கம் டு மஹிஸ் மேக்ஸ் அகாடமி. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நாம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல ரிப்பீட்டடா கேட்ட இந்த ஒரு 3 ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறோம். 4 ஆண்கள் அல்லது 6 பையன்கள் ஒரு வேலையை 20 நாட்களில் முடிப்பர். அந்த வேலையை 6 ஆண்கள் மற்றும் 11 பையன்கள் எத்தனை நாட்களில் முடிப்பர்? இதான் கொஸ்டின். பாத்தீங்கன்னா 4 men இல்லைங்களா? அதே மாதிரி 6 பாய்ஸ் சேர்ந்து 20 நாள்ல கம்ப்ளீட் பண்றாங்க. சோ 1/20 எடுத்துக்கலாம். இதுல இருந்து m ஓட வேல்யூ b ஓட வேல்யூ ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். சோ m ஓட வேல்யூ என்ன வரும்னு பாத்தீங்கன்னா 1/18 கிடைக்கும். அதே மாதிரி b ஓட வேல்யூ 1/120 கிடைக்கும். இப்போ கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 6 men 11 பாய்ஸ் சேர்ந்து எத்தனை நாள்ல முடிப்பாங்கிறது. சோ இந்த வேல்யூஸ் இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா ஈஸியாவே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். சோ சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா இப்படிதான் வரும். இதுக்கப்புறம் இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா என்ன வரும்னு பாத்தீங்கன்னா 3/40 plus 11/120 கிடைக்கும். சோ இதை வந்து எல்சிஎம் எடுத்து ஆட் பண்ணோம்னா 9 plus 11/120 கிடைக்கும். ஃபைனலா the ஆன்சர் வந்து 1/6 வரும். இதை வந்து டேக்கு கன்வெர்ட் பண்ணும்போது 6 days. அவங்க கம்ப்ளீட் பண்றதுக்கு 6 days ஆகும். நம்ம சால்வ் பண்ணிட்டோம். இதே மாதிரி இன்னும் 2 ப்ராப்ளம் இருக்கு. அதையும் பார்த்துட்டு வீடியோ க்ளோஸ் பண்ணுங்க. இப்போ செகண்ட் ப்ராப்ளம், ஏ மற்றும் பி சேர்ந்து ஒரு வேலையை 16 நாட்களில் முடிப்பார். ஏ தனியே அந்த வேலையை 48 நாட்களில் முடிப்பார் எனில் பி தனியே அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பார்? இதான் கொஸ்டின். இப்ப பாத்தீங்கன்னா ஏ அண்ட் பி 2 பேரும் சேர்ந்து 16 நாள்ல முடிக்கிறாங்க. சோ 1/16. ஏ மட்டும் தனியா 48 நாள். சோ 1/48. இப்ப 2 பேரும் சேர்ந்து சொல்லியிருக்காங்க. ஏ மட்டும் தனியா சொல்லியிருக்காங்க. பி தனியா எத்தனை நாள்ல முடிப்பார்னு கேட்டிருக்காங்க. சோ நமக்கு தெரிஞ்சது இந்த வேல்யூல இந்த வேல்யூ என்ன பண்ண போறோம்? சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். சோ ஏக்கு பதிலா 1/48 நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா பி தனியா எத்தனை நாள்ல முடிப்பாருங்கிறத நமக்கு ஈஸியாவே தெரிஞ்சிடும். சோ இப்ப b மட்டும் இந்த சைடு வச்சுட்டு இந்த வேல்யூ அதர் சைடு கொண்டு போனோம்னா b ஈக்குவல் டு 1/16 மைனஸ் 1/48 கிடைக்கும். இதை வந்து எல்சிஎம் எடுத்து சால்வ் பண்ணோம்னா 3 மைனஸ் 1/48. சோ ஃபைனலா 1/24 கிடைக்கும். இதை வந்து டேஸ்க்கு கன்வெர்ட் பண்ணோம்னா அப்படியே ரெசிப்ரோக்கலா மாத்துவோம். சோ 24 days. b வந்து தனியா கம்ப்ளீட் பண்ணறதுக்கு 24 days ஆகும். நம்ம சால்வ் பண்ணிட்டோம். இதே மாதிரி இன்னொரு ப்ராப்ளம் இருக்கு. அதையும் பார்த்துட்டு வீடியோ க்ளோஸ் பண்ணுங்க. இப்போ தேர்ட் ப்ராப்ளம், ஏ மற்றும் பி இருவரும் ஒரு வேலையை 12 நாட்களில் முடிப்பர். பி மற்றும் சி 15 நாட்களில் முடிப்பர். ஏ மற்றும் சி 20 நாட்களில் முடிப்பர். ஏபிசி மூவரும் சேர்ந்து வேலையை முடிக்க ஆகும் நாட்கள் எவ்வளவு? இவதான் கொஸ்டின். இப்ப பாத்தீங்கன்னா ஏ மற்றும் பி அப்படிங்கிறப்ப ஏ பிளஸ் பி இல்லையா? ஏ பிளஸ் பி வந்து சேர்ந்து 1/12 days ஆகுது. அதே மாதிரி பி அண்ட் சி வந்து 15 days சொல்லியிருக்காங்க. சோ 1/15. அதே மாதிரி ஏ அண்ட் சி வந்து 1/20 இல்லைங்களா? இதான் கொஸ்டின்ல சொல்லியிருக்கிறது. நம்ம கேட்டிருக்கிறது a பிளஸ் பி பிளஸ் சி தான் கேட்டிருக்காங்க. சோ இந்த 3 வேல்யூவையும் ஆட் பண்ணோம்னாலே நமக்கு ஈஸியா இந்த வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். வாங்க ஆட் பண்ணலாம். சோ ஆட் பண்றது இப்படிதான் பண்ணணும். நம்ம பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல 2 டைம் a வரும், 2 டைம் b வரும், 2 டைம் c வரும். சோ எப்படி எழுதலாம்னு பாத்தீங்கன்னா 2a பிளஸ் 2b பிளஸ் 2c எழுதலாம். ரைட் ஹேண்ட் சைடு வந்து எல்சிஎம் எடுத்து தான் சால்வ் பண்ண போறோம். சோ 5 பிளஸ் 4 பிளஸ் 3/16 கிடைக்கும். இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா இங்க 2 காமனா எடுக்க போறோம். சோ 2 காமனா எடுத்துட்டோம்னா a பிளஸ் b பிளஸ் c கிடைக்கும். சோ இங்கிட்ட வந்து 12/16 கிடைக்கும். இந்த 2 வந்து இந்த சைடு டினாமினேட்டர்ல போகும். அப்படி போச்சுனாக்க 12/60 இன்டு 2 வரும். ஃபைனல் ஆன்சர் வந்து 1/10 நமக்கு கிடைக்கும். சோ ஏபிசி 3 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணா 1/10 ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண முடியும். சோ அதை வந்து டேக்கு கன்வெர்ட் பண்ணும்போது 10 days ஆகும். நாம சால்வ் பண்ணிட்டோம். இது போல மேலும் வீடியோக்களை பாக்குறதுக்கு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.